அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட ரெட்மிலேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் ப்ரோ இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பேண்டோட டிசைன் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் நம்ம வந்தோன்னா 3.73 சென்டிமீட்டர் டிஸ்பிளே இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் AMOLED டிஸ்பிளே, SPO2 சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து 100+ எக்ஸசைஸ் மோட் இருக்கிறதா சொல்கிறாங்க. 2 வீக் வந்து பேட்டரி லைஃப் இருக்கிறதா கிளைம் பண்ணுறாங்க. 5 atmospheric ப்ரெஷருக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. மேக்னெட்டிக் சார்ஜிங் தான், ஸ்லீப் ட்ராக்கிங்கும் இருக்குது, கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. MRP நம்ம பார்த்தோன்னா 5,999 போட்டிருக்காங்க. பட் இது வந்து 3,500 ருபீஸ்க்கு வந்து இது கரண்ட்டாக செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து பேண்ட் இருக்குது. பேண்ட் பார்க்குறது வந்து ஒரு டிப்பிக்கல் பேண்ட் மாதிரியும் இல்லை, ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மாதிரியும் இல்லை, ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து லெஃப்ட் சைடு நம்ம பார்த்தோன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வந்து படித்து பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் பின்னோட ப்ரொப்ரைட்டரி கேபிள் தான் இது. ஸோ இனிஷியலாக இதுக்கு வந்து ஃபிசிக்கல் பட்டன் எதுவும் இல்லை சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து சார்ஜ் போட்டு தான் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பேண்டோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நல்ல ஒரு ரப்பரைஸ்டு சிலிகான் ஸ்ட்ராப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ்வலாக ஷாமி பேண்டில் பார்க்குற மாதிரி தான். இந்த பேண்ட் வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு சார்ஜிங்கில் கனெக்ட் பண்ணோம். இந்த ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் ப்ரோ வந்து நம்ம ஃபோனோட சிங்க் பண்ணோம் அப்படின்னா ஷாமி வியர் அப்படின்ற இந்த ஆப் இருக்கணும். ப்ளே ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேரிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான். பட் ஒன்ஸ் அந்த ஆப்புக்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து ப்ளூடூத் லொக்கேஷன் இது எல்லாத்தையும் கேட்கும். ஒன்ஸ் அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறமா வந்து ஏதோ ஒரு அப்டேட் வேறு வந்திருக்கு. அந்த அப்டேட் அப்புறமா நான் பண்ணுறேன். ஸோ ஆப்போட யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். இது சிங்க் ஆகிட்டு இருக்கு டிவைஸ். ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ளூடூத் ஃபோனில் ஆன் பண்ணதுக்கப்புறமா இந்த வாட்சில் இருக்கக்கூடிய டேட்டா, இந்த பேண்டில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் வந்து நம்ம ஆப்புக்கு சிங்க் ஆகும். ஒன்ஸ் அது சிங்க் ஆனதுக்கப்புறமா வந்து டேட்டா எல்லாத்தையும் வந்து நீங்கள் இந்த ஆப்பில் இருந்து பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ நான் தூங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்லீப் டேட்டா இங்கேருந்து பார்த்துக்கலாம். சிங்க் ஆகிடுச்சு. இது 5 hours தூங்கியிருக்கேன். ஸ்லீப் குவாலிட்டியை வந்து இங்கேயே காட்டுது. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான். இங்கே நீங்கள் போனீங்கன்னா டீப் ஸ்லீப் எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கீங்க, லைட் ஸ்லீப் எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கீங்கன்ற மாதிரி காட்டுது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். பகலில் தூங்கினாலுமே வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுது. அதுவும் அந்த விஷயத்துலேயும் வந்து நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. ஸ்லீப் டைமில் ஹார்ட் ரேட் வந்து எவ்வளோ இருக்குது, SPO2 எவ்வளோ இருக்குன்ற மாதிரி வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இங்கேயே. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். டேட்டா ப்ரெசன்டேஷனில் வந்து ஷாமி கிட்ட குறை சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நல்ல டேட்டா வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாட்ஸ்குள்ளே போனீங்கன்னா எவ்வளோ ஸ்டெப்பு நடந்திருக்கும், எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். டெய்லி கோல் வந்து நம்ம ஒன்ஸ் செட் பண்ணிட்டோம்னா ஆப்பில் போய்ட்டு அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ நம்ம பேர்ன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி இருந்தால் காட்டும். நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தால் கூட ஐடில் அலர்ட் இருக்குது. வாட்சில் வந்து நீ ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்க, போய் எந்திரிச்சிட்டு போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் நமக்கு. அதுக்கப்புறமா வந்து SPO2 வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அதோட அக்யூரேசியுமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் ஃபிட்னஸ் ட்ராக்கிங் டிவைசஸ் எல்லாமே வந்து பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய டிவைசஸில் அந்த டேட்டா வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு அக்யூரேட் டேட்டாவை மட்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு மெடிக்கல் டிவைஸ் கிடையாது. பட் அதுக்கப்புறமா இந்த பிளட் ஆக்சிஜன் வந்து ஆவரேஜாக எவ்வளோ இருக்குது, ஹையஸ்ட் எவ்வளோ இருக்குது, லோவஸ்ட் எவ்வளோ இருக்குன்ற மாதிரி டீட்டெயிலாக நம்ம இங்கே பார்த்துக்கலாம். லோஸ்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒர்க் அவுட்குள்ளே போய் ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் இதில் வந்து இன்பில்ட்டாக GPS இல்லாதனால வந்து நீங்கள் ஃபோனை வந்து கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் அவுட்டோர் ஆக்டிவிட்டிக்கு. பட் ஸ்டில் ஃபோனை நீங்கள் வீட்டில் வச்சுட்டு போயிட்டா கூட ஒர்க் அவுட் வந்து நீங்கள் இங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேண்ட்லேருந்து கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் இருக்கும். இந்த ஒர்க் அவுட்குள்ளே போயிடுங்க. ஒர்க் அவுட்குள்ளே போய் ரன்னிங், வாக்கிங், இந்த மாதிரி நிறைய ஒர்க் அவுட் ஆப்ஷன்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஏகப்பட்ட ஒர்க் அவுட் இருக்குது. ஒர்க் அவுட்டுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஆக்டிவிட்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் காட்டும். ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ வாட்ச்லேயே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபோனில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாட்சில் அப்படியே வந்து மேலோட்டமாக காட்டும் எவ்வளோ கேலரி நீங்கள் பர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்துருக்கோன்னு. ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட் கூட ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து SPO2, ஸ்லீப், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இந்த டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் ரெகுலர் வாட்ச் மாதிரி இல்லை. ரெகுலர் வாட்ச்னால் நம்மளுக்கு டயல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். யூஸ்வலாக பார்க்கக்கூடிய பேண்ட் மாதிரி இல்லை. பேண்டோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் பேட்டரி பேக்கப் எல்லாமே வந்து செம்ம சாலிடாக இருக்குது. பேட்டரியில் வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. 79% இருக்குது பாருங்கள். நான் சார்ஜ் போட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆகுது. பட் பெருசாக ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணல நான். ஸோ வாட்சோட இன்டர்ஃபேஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். லெஃப்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மெனுக்கு போய்டும். அலாம் வந்து நீங்கள் செட் பண்ணுறது இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. பட் ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்து சூப்பர் தான். பட் என்னென்னா நைட் டைமில் வந்து ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம மேனுவலாக போயிட்டு இந்த செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிரைட்னஸ் மேனுவலாக போயிட்டு ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆஃப் பண்ணி லெவல் 1க்கு வச்சாலே வந்து லெவல் 1ஓட பிரைட்னஸே வந்து ரூமில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் இந்த ரூம் லைட்டே வந்து ஆஃப் பண்ணுறேன். ஸோ இப்போ ரூமில் வந்து சுத்தமாக லைட் இல்லை. லைட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டைமில் பாருங்கள் பிரைட்னஸ் லெவல் 1ல் வச்சுருந்தாலே வந்து கண்ணுக்கு கொஞ்சம் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும்.
பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆட்டோ அட்ஜஸ்ட் வந்து நம்ம எனேபிள் பண்ணாலுமே வந்து ஸ்டில் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அப்டேட்டில் ஏதாச்சும் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் டிஸ்பிளே குவாலிட்டின்னு வரும்போது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிக்சலேஷன் வந்து நீங்கள் எங்கேயுமே நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. செம்ம ஒரு ஷார்ப்பான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்குது. மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஏதாவது ஃபோனோட பேர் பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும். கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா மெனுக்குள்ளே போயிடலாம். மெனுவில் போய் ஒவ்வொரு மெனுவில் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ரைட்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹார்ட் ரேட்டு, SpO2 மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோனோட வந்து பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெதர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒர்க் அவுட்டிங் எதாவது ஸ்டார்ட் பண்ணோன்னா அதை செக் பண்ணிக்கலாம். வாட்ச் ஃபேஸ் வந்து இங்கேருந்து மாற்றிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து நம்ம வாட்ச் ஃபேஸ் மாற்றிக்கலாம். வாட்ச் ஃபேஸ் எல்லாமே வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனால ஒரு நல்ல கலர்ஃபுல்லான வாட்ச் ஃபேஸஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. பட் எது யூஸ் பண்ணாலுமே வந்து நல்ல இம்ப்ரெசிவாக இருக்குது. டிஸ்பிளே குவாலிட்டி ஒன் ஆஃப் தி பெஸ்ட். இது டிஸ்பிளே, பேட்டரி ப்ளஸ் வந்து நீங்கள் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்காக பார்க்குறதா இருந்தாலுமே வந்து மாசாக இருக்குது. பட் ஸ்டில் ஆஃபரில் கம்மியான ப்ரைஸ்க்கு வரும்போது வந்து நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இப்போது கரெக்டாக வந்து ஒரு 4000 rupees செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த AMOLED டிஸ்பிளே இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா இது போகலாம். பட் எக்ஸ்ட்ரா ஒரு 500 rupees ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் BPU Pro போகலாம். அமேஸ்ஃபிட்டில் ட்ரெடிஷ்னல் வாட்ச் லுக்கில் இருக்கும் BPU Pro. ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஒரு வாட்ச் கட்டின ஃபீலும் இருக்கும். பட் அதில் வந்து GPS-ம் இருக்குது. ஸோ அவுட்டோர் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். பட் இதில் வந்து பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் ஸ்ட்ராப் வந்து நம்ம ஒப்போ பேண்டில் பார்த்தோன்னா 2 ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஸ்ட்ராப் இவங்க வேறு ஏதாச்சும் ஆஃபர் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஃபோனோட நோட்டிஃபிகேஷன் வந்து வாட்ச் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணணும். பட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கமிங் கால்ஸ்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து வாட்ச் கோனை வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா வந்து ஹார்ட் ரேட்டுக்குள்ளே வந்துருங்க. ஹார்ட் ரேட்டுக்குள்ளே நான் கம்ப்ளீட்டாக இதை டெஸ்ட் பண்ணது வந்து கண்டினியூஸ் ஹார்ட் ரேட்டில் தான் செக் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். கண்டினியூஸ் மானிட்டரிங் வந்து 1 minute வந்து நான் டைம் செட் பண்ணியிருக்கேன். இது வந்து டர்ன் ஆஃப் வச்சுக்கலாம், இல்லை 30 minutes 10 minutes கூட இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். பட் கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் வந்து 30 minutes இல்லை 10 minutes அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது பேட்டரி லைஃப் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பட் 1 minute செட் பண்ணும்போது வந்து பேட்டரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ட்ரைன் ஆகும். பட் அப்படி இருந்துமே வந்து எனக்கு ஒரு 4 நாளைக்கு வந்து 20% தான் வந்து ட்ரைன் ஆகிருக்கு. மற்றபடி வந்து அலர்ட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அலர்ட் வேல்யூ வந்து நீங்கள் இங்கே செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக இருக்கும்போது வந்து அலர்ட் வேல்யூ வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நார்மலாக இருக்க டைமில் வந்து ஹார்ட் ரேட் கொஞ்சம் அதிகமாக வந்தால் நான் வந்து அலர்ட் கொடுக்குற மாதிரி வந்து இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆக்டிவ் ஹார்ட் ரேட் இருக்குது. இது வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, ஏதாச்சும் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த லெவலுக்கு மேலே ஹார்ட் ரேட் போயிடுச்சு அப்படின்னா நம்ம அது நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒர்க் அவுட்டை கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஆகும் இது. அதுக்கப்புறமா வந்து ஐடில் அலர்ட் இருக்குது. ஐடில் அலர்ட் தி பெஸ்ட். இது நீங்கள் இந்த டைமும் வந்து செட் பண்ணிக்கலாம். டைம் இல்லாமல் வந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக வந்து 1 hour நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வாட்சை வந்து உங்களுக்கு ரிமைண்டர் கொடுத்துரும். மற்றபடி வந்து ரைஸ் டு வேக் இருக்குது. ரைஸ் டு வேக் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து இஷ்யூ இல்லை. பட் என்ன இஷ்யூ அப்படின்னா, நான் இதில் எனக்கு என்ன கொஞ்சம் கடுப்பாக இருந்ததுன்னா, லோ லைட்டில் அதான் ரூமில் லைட் இல்லாத டைமில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து அந்த பிரைட்னஸ் இன்டென்சிட்டி வந்து ஃபியூச்சர் அப்டேட்டில் இவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டை வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ டவுன்லோட் அப்டேட் பேக்கேஜ்னு வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட் வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாட்சுக்கு வந்து எதாவது அப்டேட் வந்ததுன்னா ஃபோன்லேயே வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் இங்கே வந்து ஒன்ஸ் அங்கே சிங்க் டு டிவைஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வாட்ச்க்கு வந்து அந்த அப்டேட் வந்து சிங்க் ஆகிடும். உங்களில் எத்தனை பேர் வந்து எம்ஐயோட ஸ்மார்ட் பேண்ட் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் 4000 rupeesக்கு வந்து ப்ராடக்ட் செம ஒர்த்து. வந்து இன்னும் கொஞ்சம் வாட்ச் டிசைன் மாதிரி கொண்டு வந்திருந்தா செமையாக இருந்திருக்கும். ஒரு வித்தியாசமான டிசைனில் இதை கொண்டு வந்துட்டாங்க. வாட்ச்னு சொல்ல முடியாது, ஒரு பேண்டுன்னு சொல்ல முடியாது, ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குது. நம்ம ஹானர் பேண்ட் 6 பார்த்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் வாட்ச் டிசைனில் இவங்க இப்போது ரீசெண்டாக வந்து GPS மாடல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து AMOLED டிஸ்பிளே இல்லை. AMOLED டிஸ்பிளே வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் சைஸை கம்மி பண்ணுறாங்க. பட் எல்லாமே வந்து நம்ம பட்ஜெட்டில் எதிர்பார்க்கறது கொஞ்சம் அதிகம் தான். பட் ஸ்டில் நம்ம ஆக்டிவிட்டிக்காக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன் இது. உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் இந்த டிசைன்லாம் வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, பட் வெயிட் பண்ணி கொஞ்சம் ஆஃபர் டைமில் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லை, இது ஒரு 4000 rupees இருக்கும். அந்த டைம் வந்து நீங்கள் வேறு ஏதாவது நெக் பேண்ட் மாதிரி பார்க்குறதா இருந்தீங்கன்னா 2 ப்ராடக்ட்டோட வேல்யூ வந்து 5000 rupees தாண்டும். அந்த டைம் வந்து நீங்கள் பேங்க் ஆஃபர் அவைல் பண்ணிக்கலாம். ஒரு 10% டிஸ்கவுண்ட் கிடச்சின்னா கூட ஈஸியாக அந்த வாட்ச் ப்ளஸ் நெக் பேண்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வாங்கும்போது ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக இருக்கும். பட் ஒரு 5 watt என்கிட்ட பழைய மோட்டோ சார்ஜர் இருக்குது. அதில் வந்து நம்ம அந்த சார்ஜர் அந்த 5 watt சார்ஜரில் யூஸ் பண்ணாலே வந்து சார்ஜிங் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லோ பவர் டிவைசஸ்க்கு வந்து முடிஞ்சால் பவர் பேங்க்கு இல்லை டெஸ்க்டாப்பு லேப்டாப் இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து யூஸ் பண்ணுங்க. இல்லை வீட்டில் வந்து ரொம்ப பழைய 5 watt சார்ஜர் இருந்தாலுமே வந்து அதுலேயும் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் லோ பவர் டிவைஸ்க்கு வந்து 5 watt சார்ஜரே வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். 1 hour 15 minutes 1 hour 20 minutes வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுது.
ஸோ அது வந்து நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. பட் ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஆக்டிவிட்டி ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப கண்டினியூஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா பேட்டரி லைஃப் யூசர் டு யூசர் வந்து டிஃபர் ஆகும். பட் நார்மல் ஒரு ஆவரேஜ் யூசருக்கு வந்து ஈஸியாக ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம பேட்டரி லைஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கே வாட்ச் ஃபேஸஸ் வந்து இங்கே பேண்ட் டிஸ்பிளேன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பேண்ட் டிஸ்பிளேயில் போயிட்டு இந்த ஆன்லைன் ஃபேஸஸ் வந்து நீங்கள் நிறைய இருக்கும், இதுலேயே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேட்டகரிஸ் வைஸ் வந்து செக்ரிகேட் பண்ணி கொடுத்து வச்சுருக்காங்க. லோக்கலில் நம்ம பார்த்தோன்னா பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு 4 வாட்ச் ஃபேஸ் தான் இருக்குது. இந்த டச் டு வேக் ஃபங்க்ஷனாலிட்டி இதெல்லாமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பெரிய மேஜர் இஷ்யூ அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லை. பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குது. உங்களுக்கு ஓவராலாக வந்து ப்ராடக்ட் செம ப்ராமிசிங்காக இருக்குது. வாங்கினதுக்கப்புறமா என்னடா இவ்வளோ மொக்கையாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இந்த வாட்ச்க்கு வந்து நம்ம ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கேஜெட்ஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யாராச்சும் வந்து ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்க்ராட்ச் கார்டோட லிங்க் வந்து நான் கீழே தரேன். கூப்பான் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்து வச்சிருப்பேன். அந்த கூப்பான் டிஸ்கவுண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வந்து ஸ்க்ராட்ச் கார்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேண்ட் மட்டும் இல்லை, அண்ட் டிக்வாட்சோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ராடக்ட் வந்து செம்ம வருது. பட் கொஞ்சம் அந்த ப்ரைஸிங் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக கொண்டு வந்திருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ச் மட்டும் இல்லை, மற்ற பெஸ்ட் ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் வைஸாக வந்து நான் செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.